கொடிக்கம்ப விழா ஏற்பாடு செய்திருக்கிறோம் வாங்க அப்படின்னு சகோதரர் சரவணன் அவர்கள் சொல்லியிருந்தாரு. கண்டிப்பா நான் வரேன் அப்படின்னு சொன்னேன். ஆனா நேற்று சொல்ற மாதிரி நேற்று சாயங்காலம் ஆரம்பிச்ச அந்த பூஜை போட்டது இன்னைக்கு நாங்க அதை கொடி கம்பத்தை நிறுத்தி கொடியை ஏற்றிட்டோம். இது தமிழக வெற்றி கழகம் தளபதியோடைய அறிவுறுத்தலின்படி தளபதியுடைய ஆசீர்வாதத்துடன் இதையெல்லாம் நாங்கள் செய்து கொண்டு இருக்கிறோம். எங்களை சொல்வதெல்லாம் தளபதி முதலில் குடும்பத்தை பார்க்க வேண்டும், அதற்கு அடுத்தபடியாக தொழிலை பார்க்க வேண்டும். தொழிலில் கிடைக்கும் வருமானத்தில் 1%, 2% எடுத்து உங்களால் முடிந்தால் மக்களுக்கு செலவு செய்யுங்கள். எக்காரணத்தை கொண்டும் கடன் வாங்கி செலவு செய்யக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய ஒரு தலைவர் எங்கள் தளபதி என்பது இந்த நேரத்தில் நான் தெரிவிக்கிறேன். அதுக்கு மேலேயும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா அவர் சொன்ன மாதிரி அதுக்கு மேலேயும் தளபதி மேல் பாசத்தின் காரணமாக அன்பின் காரணமாக இதையெல்லாம் செய்து கொண்டிருக்கிற ஒரு கட்சி தமிழக வெற்றி கழகம் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன். இங்க இவ்வளவு ரூபாய் செலவு பண்றாங்க, லட்சம் ரூபாய் செலவு பண்றாங்க, கொடி கம்பம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 3-4 லட்சம் ரூபாய் செலவு பண்றாங்க அப்படின்னா நானோ மற்றவங்களோ ₹1 பணம் கொடுக்கவில்லை. இது முழுக்க முழுக்க பிரதீப், கௌதம், ரூபேஷ், வினோத் அவர்கள் தான் இதையெல்லாம் செலவு செய்திருக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்தில் தெளிவாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன் இதையெல்லாம் சொல்கிறேன் என்று சொன்னால், எல்லா இடத்திலையும் நலத்திட்ட உதவிகளை வழங்குகிற ஒரு கட்சி தமிழக வெற்றி கழகம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன். மழை நேரம் இங்க மழை பயங்கரமா இருக்கும் போது இங்க நான் நலத்திட்ட உதவி வழங்கறதுக்கு வந்திருந்தேன். இதே இடத்துல இதே ஸ்டேஜில் அன்னைக்கு இதே மாதிரி ஒரு பிரம்மாண்டமான ஒரு நலத்திட்ட உதவியை பிரதீப் அவர்களும் கௌதம் அவர்களும் செய்தார்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கு அடுத்தபடியா அந்த புயல் நேரத்தில் நீங்க பாத்தீங்கன்னா இவங்க அந்த போட்டெல்லாம் விட்டு ஆளெல்லாம் இட்டுன்னு போயிட்டு வீட்டில் சேஃபாலாம் செஞ்ச ஒருத்தர் தான் கௌதம் அவர்களும் பிரதீப் அவர்கள், வினோத் அவர்கள் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். தளபதி பேர்ல ஏதாவது ஒண்ணு செய்யணும், எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் தளபதி பேர்ல ஒரு நல்ல விஷயத்தை செய்யக்கூடிய ஒரு தொண்டர்கள் தோழர்கள் இருக்கிற ஒரு கட்சி தான் தமிழக வெற்றி கழகம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறோம். கடந்த 22ஆம் தேதி வியாழக்கிழமை எங்கள் தளபதி அவர்கள் எங்களுடைய தலைமை செயலகத்தில் கொடியேற்றினாரு. அதுக்கு அடுத்தபடியாக இங்க நான் கொடியேற்றுறேன். இதுதான் முதல்ல நான் இங்க கொடியேற்றுறது. எனக்கு அது ஒரு மிக சந்தோஷம். இதுக்கு அடுத்தபடியாக 2-3 இடத்துல இன்னைக்கு எப்படி பார்த்தாலும் எல்லா இடத்துலையுமே கொடியேற்றணும்னாங்க. நான் எங்களுடைய தளபதி அவர்களுடைய அறிவுறுத்தல் என்ன என்று சொன்னால், எக்காரணத்தை கொண்டும் பர்மிஷன் வாங்கிட்டு தான் நீங்க கொடி கம்பத்தை ஏற்றணும். பர்மிஷன் வாங்காம எங்கேயும் போய் ஏத்தாதீங்கன்றது தான் எங்க தளபதியுடைய உத்தரவு. அதுபடி எங்களுடைய தொண்டர்கள் தோழர்கள் அதற்குண்டான ஏற்பாடுகளை செய்து கொண்டு இன்று பல்வேறு மாவட்டங்களில் இன்று கொடியேற்றி மக்களுக்கு நலத்திட்டம் வழங்கிய ஒரு கட்சி தமிழக வெற்றி கழகம் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன். எங்களுடைய தோழர்களுடைய வீட்டில் இன்னும் நீங்க கூடிய சீக்கிரத்தில் பாத்தீங்கன்னா எங்களுடைய தோழர்களும் எங்களுடைய தொண்டர்களுடைய வீட்டில் எல்லாருடைய வீட்லையும் எங்களுடைய தமிழக வெற்றி கழகம் கொடி, வெற்றி கொடி கண்டிப்பாக பார்ப்போம். அது எந்த மாற்றமும் கிடையாது. தளபதி அந்த உத்தரவு வாங்கி செய்யன்றதுனால கொஞ்சம் எல்லா இடத்துலையுமே இதுவாக இருக்கும். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா தெருவில் ரோட்ல போகும்போதே பாத்தீங்கன்னா என் கொடியில என் கார்ல இன்னைக்கு தான் நான் கொடியை மாட்டினேன். ஆனா அதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னாலே எல்லாருடைய கார்லயுமே எங்களுடைய கொடி பறந்து கொண்டே இருக்கிறது. எங்க திரும்பினாலும் பாத்தீங்கன்னாலே இப்ப நான் கார்ல போகும்போது ஒரு 15 கார் போச்சுன்னா அதுல ஒரு கார்லயாவது எங்க கொடி இருக்கிறது என்று சொன்னால் அதுதான் எங்களுடைய வெற்றி, அதுதான் எங்களுடைய தளபதி என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன் இதெல்லாம் சொல்கிறேன் என்று சொன்னால், ஒரு தொண்டனை ஒரு அழகு பார்த்து அவர்களுக்கு என்ன தேவைகள் என்று அறிந்து செய்யக்கூடிய ஒரு தலைவர் தான் எங்கள் தளபதி என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன். இங்க மகளிர்லாம் நீங்க நிறைய பேர் இருக்கிறீங்க. உண்மையாவே உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை நாங்க தெரிவிச்சுக்கிறோம். ஏன் வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னா, நீங்க இந்த நேரத்துல கூட ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் வீட்டுல எல்லாரும் இருக்கணும்னு நினைப்பீங்க. ஆனாலும் நாங்க கூப்பிட்ட உடனே இங்க வந்ததுக்கு உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியும் நான் தெரிவிச்சுக்கிறேன். மேலும் எங்களுடைய தொண்டர்கள், எங்களுடைய தோழர்கள், எங்களுடைய கட்சி நிர்வாகிகள் எப்படி என்று சொன்னால், ஒரு சின்னதா
நிறைய இடத்துல சொல்லியிருப்பேன். ஒரு சின்னதா ஒரே ஒரு எக்ஸாம்பிள், நீங்க மகளிர்லாம் இங்க இருக்கிறீங்க, அதை வந்து நான் சொல்ல வேண்டிய கட்டாயத்துல நான் இருக்கிறேன். ஒரு பெண், அவங்களுக்கு 2 பெண் குழந்தை. அந்த 2 பெண் குழந்தைங்க பார்த்தீங்கன்னா பிரைவேட் ஸ்கூல்ல படிச்சது, அவங்க அப்பா இல்லை. அதுக்கப்புறம் அந்த பிரைவேட் ஸ்கூலை விட்டுட்டு நான் வேற ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு அந்த 2 பிள்ளைங்களும் சொல்லிடுது. சொன்னோடனே அவங்க அம்மா வந்து எப்படியோ வீட்டு வேலை செஞ்சு அப்படி இப்படின்னு சொல்லி டெய்லி அந்த கஷ்டப்பட்டு அந்த பொண்ணை படிக்க வச்சாங்க. அந்த பொண்ணு இப்போ 12th வகுப்பு முடிச்சிருச்சு. முடிச்ச உடனே அடுத்தது வந்து அது காலேஜுக்கு போகணும். அந்த காலேஜுக்கு போறதுக்கு உண்டான பணம் கட்டுறதுக்கு அதுக்கு அவங்களால முடியல. அப்ப அந்த பொண்ணு சொல்லிச்சு, அம்மா நீ இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு படிக்க வச்ச, எப்படியாவது நீ ஒரு தடவையாவது எப்படியாவது எனக்கு கஷ்டப்பட்டு இந்த காலேஜில் ஒரு தடவை சேர்த்து விட்டுடுமா. நான் சாயங்காலத்துல போய் நான் ஏதாவது கம்ப்யூட்டர்லாம் எனக்கு தெரியும், நான் ஏதாவது ஒரு வேலை செஞ்சு நான் சாயங்காலம் பார்ட் டைமா செஞ்சு நானே அந்த கடன்லாம் அடைச்சிக்கிறேம்மா, கொஞ்சம் தயவு செய்து. இல்லம்மா நான் கடன் எல்லார்கிட்டையும் கேட்டேன், இவ்வளவு நாள் வாங்கின கடனே என்னால் அடைக்க முடியலன்னு யாரும் என்கிட்ட நான் வேலை செய்யற இடத்துல யாரும் கொடுக்க மாட்டாங்கம்மா அப்படின்னு. இல்லம்மா இது எனக்கோசம் நான் கேட்டுக்கல, உன்னுடைய கை காலெல்லாம் பார்த்தீங்கன்னா நீ பாத்திரம் கழுவி பூ பூத்து இருக்குது, அப்படியே அந்த மாதிரி எல்லாம் இருக்குது. அதை நான் உன்னைய சம்பாரிச்சு நான் உன்னை உட்கார வச்சு நான் மகாராணி மாதிரி நான் பார்த்துக்கணும்னு ஆசைப்படுறேம்மா. அந்த ஒரே காரணத்துக்கோசம் எனக்கு இந்த ஒரு 4 வருஷத்துக்கு தான்மா, நான் எப்படியாவது என்னை படிக்க வச்சிருமா அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுது. சரிம்மா நான் கண்டிப்பா உன்னை படிக்க வைக்கிறேன்னு அந்த பொண்ணு அவங்க அம்மா வந்து எல்லாருக்கிட்டையும் கேட்கறாங்க, நீ முன்னாடி வாங்கின கடனே கொடுக்கலையம்மா அப்படி இப்படின்ற மாதிரிலாம் எல்லாரும் சொன்னாங்க. சொல்லும் போது அதே தெருவில் அந்த அம்மா வீட்டில் வேலை செய்யறது, காலையில் அந்த கடையில் வந்து பால் பாக்கெட் போடுறது, இதை மாதிரிலாம் அந்த அம்மா இருந்தாங்க. அந்த தெருவில் பார்த்தீங்கன்னா எங்களுடைய நிர்வாகி ஒருத்தர் சாதாரணமாக ஒரு 2 வீலர் மோட்டார் சைக்கிள் ஒர்க் ஷாப் வச்சிருந்தாரு. அது அவருடைய கவனத்துக்கு போன உடனே அந்த பொண்ணுக்கு போயிட்டு அடுத்த நாள் லாஸ்ட் டேட் அவர் எடுத்துன்னு போயிட்டு அந்த பணத்தை போய் கட்டிட்டார். பணத்தை போய் கட்டிட்ட உடனே எல்லாரும் பரபரம் அப்படியே ஒரு அரச புரசலா பேசுறாங்க. அந்த பொண்ணு அவர் வந்து விரும்புறாரு, கல்யாணம் பண்ணிக்க போறாரு, அதனால அந்த பொண்ணுக்கோசம் அந்த பையன் வந்து பணம் கட்டிட்டான் அப்படின்ற மாதிரி பேசினாங்க. அவர் அதெல்லாம் காதல வாங்கிக்காம எங்களுடைய நிர்வாகி ஜனவரி போற பொங்கல் திருவிழா வருது, அப்ப எல்லாருக்கும் கோல போட்டிலாம் வச்சு சாயங்காலம் வந்து பரிசு வழங்குறாரு. ஒரு 150 பேர் 200 பேர் எல்லாரும் வந்து கலந்துக்கினாங்க. கலந்துன பிறகு எல்லாருக்கும் பிரைஸ் ஒரு சின்னதா மாரி ஒரு மேடை போட்டு எல்லாருக்கும் பிரைஸ் எல்லாம் கொடுத்துட்டாரு. கொடுத்துட்ட உடனே அந்த தம்பி எங்க நிர்வாகி சொன்னாரு, நான் இந்த மாதிரி எல்லாம் கோல போட்டி நடத்தினேன், எல்லாம் பண்ணேன், இந்த மாதிரி எங்களுடைய சார்பாக எங்களுடைய தளபதியோட சார்பாக நாங்க இதெல்லாம் செஞ்சோம். அந்த பொண்ணுக்கு நான் பணம் கட்டினது எல்லாரும் ஒரு மாதிரி அரசு புரசலா வேற மாதிரி பேசுனீங்க, அப்படி அல்ல, என்னுடைய கூட பிறந்த சகோதரியாக நினைத்து நான் அந்த பொண்ணுக்கு பணம் கட்டினேனே தவிர வேற எந்த ஒரு எண்ணமும் இல்லை. இன்று நான் இப்போது சொல்கிறேன், அந்த சகோதரிக்கு ஒரு நல்ல மாப்பிளை பார்த்து 51 வரிசையுடன் அவர்களுக்கு நாங்கள் திருமணத்தை செய்து கொடுப்போம் என்பதை சொல்லக்கூடிய ஒரு நிர்வாகி தான் எங்களுடைய தளபதியுடைய தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன் இதை சொல்றேன்னா, எனக்கு அதெல்லாம் அவங்க சொல்லல. அந்த வீட்டுக்கு உடையவர் எனக்கு போன் அடிச்சாரு, சார் நான் தளபதியை வந்து நான் படத்துல பார்த்திருக்கேன், எல்லாம் பார்த்திருக்கேன், நான் தளபதியை ஒரு தடவை பார்க்க முடியுமா சார்? ஏன் சார் அப்படின்னா, இல்லைங்க இத மாதிரி இப்படி ஒரு சம்பவம் நடந்தது, அதுக்கோசம் நான் என் உங்க தளபதியை பார்த்து நான் அந்த தம்பியை பத்தி நான் சொல்லணும், அதுக்கு நான் நன்றி சொல்லணும், எனக்கு அது சங்கடமா போச்சு. இப்பேற்பட்ட ஒரு நல்ல ஒரு நிர்வாகிகள், ரசிகர்கள், தொண்டர்கள் உங்களுடைய தளபதியோடைய கட்சியில் இருக்கிறாங்கன்றது எங்களுக்கு எனக்கே ஒரு பெருமையா இருக்குது. உண்மையாவே நான் தளபதியை பார்க்கணும்னு எனக்கு ஒரு வாய்ப்பு வழங்கி கொடுக்க முடியுமான்னு கேட்டார் அந்த சகோதரர். ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா, அந்த மாதிரியான நிர்வாகிகள் தான் எங்களுடைய தமிழக வெற்றி கழகத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எந்த ஒரு எதிர்பார்ப்பும் எந்த ஒரு இதுவுமே யாராக இருந்தாலும் சரி, அரசியல் என்பது எதுவாக இருந்தாலும் செஞ்சா எப்படியாவது ஓட்டு கேட்டு எப்படியாவது வாங்கலான்னு நாங்க இன்னைக்கு இதை செய்யலங்க. கடந்த 27-28 வருடமாக நலத்திட்ட உதவிகளை வழங்கி கொண்டிருக்கிற ஒரு இயக்கம் இப்போது அது கட்சியாக தமிழக வெற்றி கழகமாக இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தளபதி விலையில்லா விருந்தகம் தினந்தோறும் சுமார் 3000 - 4000 பேருக்கு காலை உணவு வழங்கி கொண்டிருக்கிற ஒரு கட்சி தமிழக வெற்றி கழகம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக தளபதி விலையில்லா ரொட்டி முட்டை பால் திட்டம் மாணவ மாணவிகளுக்கு ஞாயிறுதோறும் வழங்கும் ஒரு கட்சி தமிழக வெற்றி கழகம் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தளபதி
தளபதி பயிலகம், இரவு நேரத்தில் இரவு பாடசாலை எல்லா மாவட்டங்களையும் நடத்தி கொண்டிருக்கிற ஒரு கட்சி தமிழக வெற்றி கழகம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டும் இல்லாம தினந்தோறும் ரத்தம் கொடுக்கிற ஒரு கட்சி தமிழக வெற்றி கழகம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். தளபதி குருதியகம், அதுல நீங்க பாத்தீங்கன்னா தினந்தோறும் 50ல இருந்து 65 பேருக்கு ரத்தம் கொடுத்து இன்னைய வரைக்கும் கொடுத்து கொண்டு இருக்கிறோம். அதுல 5 பேருக்கு கொடுத்துட்டு நாங்க 60 பேருக்குன்னு சொல்லல. அந்த ஆப்லயே நீங்க பாத்தீங்கன்னாலே எல்லாத்தையுமே நீங்க பார்க்கலாம், யாருக்கு ரத்தம் கொடுத்துருக்கிறோம், யாருக்கு எந்த குரூப் ரத்தம் கொடுத்துருக்கிறோன்றது முதல் கொண்டு தெரியும். ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா, லைப்ரரி, நூலகம், தளபதியுடைய நூலகம் வச்சிருக்கிறோம். இத மாதிரி பல்வேறு நலத்திட்ட தளபதி சட்ட ஆலோசனை மையம் வச்சிருக்கிறோம். இது மாதிரி பல்வேறு உதவிகளை செஞ்சு கொண்டிருக்கிறது தான் எங்களுடைய தமிழக வெற்றி கழகம் என்பதை இந்த நேரத்தில் நான் மனதார தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நாங்கள் மக்களுக்காக மக்களோட மக்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் எங்கள் தளபதியுடைய அறிவுறுத்தல். அதுபடி நாங்கள் மக்களோட மக்களாக இருந்து நாங்கள் எல்லா உதவிகளையும் எங்களால் முடிந்த உதவிகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். ஆகவே இங்கிருக்கும் பிரதீப் அவர்களுக்கும் கௌதம் அவர்களுக்கும் தளபதி சார்பாக எனது மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியும் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொண்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.